வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 7th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கர்மா மற்றும் ஷோ எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். வீரகாசை மற்றும் கர்கா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. ஒப்பனா மற்றும் படையணி எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. சர்குலா மற்றும் மான்ச் எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, கரோ, கச்சாரி மற்றும் மிகிர். பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகாக்கு 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. கபீர், சபாத், பிஜாக், தோஹா, ஹோலி மற்றும் ரெக்தால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1905ஆம் ஆண்டு பெனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில நடந்துச்சு. தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாங்புய் மிசோரமின் மிக உயரமான சிகரம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. மாநிலங்களில் சட்டமன்ற கவுன்சில்களை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயத்த சரத்து 169ல சொல்லியிருக்கோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையின் முதல் அமைச்சர். தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகாய் தலைமையில நடந்துச்சு. பாங்காங் உறைந்த ஏரி மாரத்தான் 2024 முடித்தவர்கள் யார்? பகவான் சிங் மற்றும் மகேஷ் குரானா. எந்த நாடு சுகாதார அவசர நிலையை அறிவிக்கிறது? பெரு. சமுத்திர லட்சுமணா என்ற கடல்சார் பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் நடத்தியது? மலேசியா. எந்த நாள் உலக வனவிலங்கு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 3. அகலேகா தீவு எங்கே அமைந்துள்ளது? மொரிஷியஸ். துவாலுவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஃபெலட்டி டியோ. ஃபெலட்டி டியோ துவாலு நாட்டுடைய பிரதமர். இந்த துவாலு அப்படிங்கிறது கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுன்னு சொல்லலாம், ஒரு தீவான நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். டேனியல் நொபோவோ ஈக்குவடர் நாட்டுடைய ஜனாதிபதி. ராபர்ட் ஃபிகோ ஸ்லோவாக்கியா நாட்டுடைய பிரதமர். டொனால்ட் டஸ்க் போலாந்து நாட்டுடைய பிரதமர். ஃபெலிக்ஸ் சிஷிகேடி காங்கோ. ஷெரிங் டோப்கே பூட்டான். பெர்னார்டோ அரவேலோ குத்தமாலா. அஹ்மத் அவாத் பின் முபரக் ஏமன் நாட்டுடைய பிரதமர். பிரபோவோ சுபியான்டோ இந்தோனேஷியா நாட்டுடைய ஜனாதிபதி. ஆசிஃப் அலி சர்தாரி பாகிஸ்தான் நாட்டுடைய அதிபர். 2024ஆம் ஆண்டுக்கான மகாராஷ்டிரா பூஷன் விருது பெற்றவர் யார்? பிரதீப் மகாஜன். ரத்தன் டாடாக்கு மகாராஷ்டிரா அரசின் உத்தியோக ரத்னா விருது போன வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. நரேந்திர மோடி லோக்மான்ய திலக் விருது வாங்கியிருக்காங்க. சோனம் வாங்சுக் சந்தோக்பா மனிதாபிமான விருது வாங்கியிருக்காங்க. நிகில் முகுந்த் வாக்கு மகா கௌரவ விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அஜித் மிஸ்ரா ஃப்ரீடம் ஆஃப் தி சிட்டி ஆஃப் லண்டன் விருது வாங்கியிருக்காங்க. எஸ் சோம்நாத்துக்கு கேபிபி நம்பியார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பைரலால் சர்மா லட்சுமி நாராயணா சர்வதேச விருது வாங்கியிருக்காங்க. ஈஸ்வரி பிரசாத் நம்பூதிரி சங்கர் ஸ்மிருதி விருது வாங்கியிருக்காங்க. அதித்தி செந்தி 2023ஆம் ஆண்டின் ஜிடி பிர்லா விருது வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் ஜன் ஔஷதி முயற்சியில் முதலில் இணைந்த நாடு எது? உலகத்துல முதல் முறையா இந்தியாவுடைய ஜன் ஔஷதி அப்படிங்கிற திட்டத்துல இணைந்த முதல் நாடு மொரிஷியஸ். குழந்தைகளுக்கான ஆக்ஸ்போர்ட் மலேரியா தடுப்பூசியை அங்கீகரிக்கும் உலகின் முதல் நாடு கானா. மதுவுக்கு சுகாதார எச்சரிக்கைகளை அறிமுகப்படுத்திய முதல் நாடு அயர்லாந்து. மெல்லிய பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த உலகின் முதல் நாடு நியூசிலாந்து. மின்காந்த ரயில் துப்பாக்கியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு ஜப்பான். ஒரே பாலின திருமணத்தை பதிவு செய்த முதல் தெற்காசிய நாடு நேபாள். உலகின் முதல் கரும்புலி சஃபாரி அறிமுகப்படுத்தின மாநிலம் ஒடிசா. எந்த நாள் உலக கடல் புல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 1ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஹெல்த் சீக்ரஸ் ஹெல்தி பிளானட். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 10 உலக பருப்பு நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம்.
பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம் மற்றும் உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் படகை உருவாக்கிய நிறுவனம் எது? கொச்சி ஷிப்யார்ட் லிமிடெட் தான் இந்த முதல் முறையா ஹைட்ரஜன் எரிபொருளா இறங்கக்கூடிய ஒரு வெசல் படகை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த படகை எந்த திட்டத்துக்கு கீழே அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஹரித் நௌகா முன்முயற்சி. இந்த ஹரித் நௌகாங்கிறது ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு முன்முயற்சி. இது ஒரு பைலட் பேசிக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தற்காலிகமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் ஹரித் நௌகா. இந்த திட்டத்துக்கு கீழே தான் கடல்சார் துறை டெவலப் ஆகணும், மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன்ல இயங்கக்கூடிய படகை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் விமானப்படை பாரம்பரிய மையம் சண்டிகார்ல அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் ஜீரோ கார்பன் கிராமம் பிவாண்டி. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் நெட்வொர்க் போர்ட்டல் தளம் குஜராத்ல அமைச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் கார்டோகிராஃபி அருங்காட்சியகம் முசீரில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் உதயபூர்ல இருக்கு. ISO சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் காவல் நிலையம் போபால். இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை உத்தரகாண்ட்ல அமைஞ்சிருக்கு. உலகளாவிய ஜெயின் அமைதி தூதுவர் என பெருமைப்படுத்தப்பட்டவர் யார்? ஆச்சாரியா லோகேஷ் முனி. குழந்தை உரிமைகளுக்கான யுனிசெஃபின் தேசிய தூதர் ஆயுஷ்மான் குரானா. சச்சின் டெண்டுல்கர் ஸ்மைல் தூதர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய சின்னம். ராஜ்குமார் ராவோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய சின்னம். பங்கஜ் திரிபாதி NPCA உடைய UPA பாதுகாப்பு தூதர். நரேந்திரகுமார் யாதவ் ஃபிட் இந்தியா இயக்கத்தின் பிராண்ட் தூதர். சுப்மன் கில் மக்களவை தேர்தலுக்கான பஞ்சாப் மாநில ஐகான்.